நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை யாருக்கும் நினச்ச மாதிரி நடக்கிறதில்ல. நடக்கிறது நம்ம நினச்ச மாதிரி இருக்கிறதும் இல்லை. இதை அறியாத இவங்க எதுக்காக இந்த கொலை பண்ணுறாங்க? ஓய் சீக்கிரம் வாங்கடா, நீங்க வரக்குள்ள பொழுது போகுது. ஏன்னா காலேஜ் லீவுக்கு ஊர் சுத்த வந்தோமா இல்லை அவனுக்கு விளையாட்டுக்கு வந்தோமா? இந்த செம்லியும் உனக்கு சேவை செஞ்சே போயிரு போல இருக்கே. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் காலேஜ் போய் ஜாலியாக இருக்கே, எனக்கு அப்படியா? எனக்கு இந்த கடல் தான் வீடு, காலேஜ் எல்லாமே. இது ஏதோ வேலையாக போச்சுடா உனக்கு. ஏய் மேலே ரசிக்கிறேன் டேய், முடியாது அப்படி ஆடுறது. என்னப்பா சங்கீதம் வந்துச்சா? டே அதை எடுத்துக்குறா. மாதிரி இருக்கு, எந்த இடத்துல அடிக்கிட்டு இருக்கியா? என்ன செய்யறது வேலை இந்த எனக்கு பார்த்து போடுங்க ஏதாச்சும். இது சங்கு ஒரு 100 ரூபா தான். என்ன வரி கொஞ்சம் கூட போட்டு தாங்க. நீங்கள் காசு வேறு கையில் இல்லை, நாளைக்கு வாங்கிக்க. என்ன 10 லட்சம் 5 லட்சமாக இருக்கிறோம், 100 ரூபா தானே வந்துட்டு போங்க. 10-15 லட்சத்துக்கு வேறு சங்கு வரும், வேறு சங்கு ஒரு கொண்டு வா, அப்போ தரேன். என்ன கார்த்தி, பெரியவளுக்கு மரியாதை கொடுக்க சொல்லு. காலேஜ் போய் தான் கற்றுக்கிட்டாங்களா? இது மழை வர மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன், வாங்க. சரி கோப்படாம போங்க வியாபாரி, பேசிக்கணும். அவர் ஏன்டா மண்டனா பேசிட்டு இருக்காரு, ஏன்டா புறா வந்தாலே ஓர் மீறா பேசுறாரு, போட்டுண்டா அவரு. வடமொழி சங்கம்னு அவருக்கு வந்துச்சுடா, அதுலேருந்து அவர் மாறிட்டாரு. சரி நமக்கு வந்தால் நல்லா இருக்கு. விளாட மாதிரி இருக்காடே. குளிருதுடா. ஏன் நான் சொன்ன மாதிரி மழை வந்துச்சா என்ன? வாய் வச்சுட்டு சும்மாடுறா. இங்கே அப்பா கூட போகிறேன், இங்கே விளையாடுத்துட்டு. எனக்கு தொழில் தான்ப்பா முக்கியம். நமக்கு நடக்கும். ஏன்னா அந்த சாமியார் வேறு நீ நினச்சலாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. நீ நினச்ச மாதிரி அந்த அரியெல்லாம் கிளியர் பண்ணிடுவியா? அதை பற்றிலாம் நினைக்கலடா. நேற்று ஒருத்தர் 10 லட்சம் 5 லட்சம் சங்கு போன்னு சொன்னார்ல, ஆமாம், அதை ஒரு தடவையாச்சும் பார்த்துணும்டா, அதை தான் நினச்சேன். சரி சாமி முடி. அதான் நீ என்னதான் நீ வேண்டுனாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா. வாடா. இவங்க ஃபோன் அடித்து வர சொல்லுவான். என்ன ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டாங்க? ஹலோ, எங்கடா இருக்கிய? கடற்கரைக்கு டே. ஏடா எதுக்குடா வர சொன்னா? 4 மணிக்கு வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்க வேறு வந்தாப்புல. அவர் சங்க எடுக்கல, சங்க மாதிரியா திருப்பி பார்த்துட்டு காசு கிட்டது, காசு கூட தராமல் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எங்கள் அப்பா வேற இங்கே இல்லை, தேவைக்கோட்டை கம்பெனி போயிட்டாரு. வாலி வேணுமே, அதையாச்சும் வச்சுட்டு போங்க. இருப்பா, அந்த 10 நிமிஷத்தில் வாலி ஒன்று தரமாக காசு தரேன். அதான் இப்போ என்ன பண்ணுறது டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டேன். டேய் அந்தளவு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் இன்னைக்கு. அவர் வரட்டும்டா, அவர் வந்தோடனே பேசிக்கலாம். அவர்கிட்ட நீ கொடுக்குற. ஹலோ வியாபாரி, எங்கே இருக்கிய? எனக்கு காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, உடனே எங்கள் இடத்துக்கு வாங்க, சீக்கிரமா வாங்க. போகும்போது ஒருத்தர் தான், வரும்போது கூட்டமாக இருக்காங்க. சந்தேகப்பட்டாங்களோ?
அரே பாருங்க இந்தாப்பா என்ன வாலினை கொண்டா ஓடிட போகிறாங்க. இந்தா காசு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. சரியா வரேன். சரி பின்னாடி திரும்பி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பார்ப்போம். பிளானு சக்ஸஸ்ஸு. என்னடா அவர் தாண்டா எடுத்துருப்பாரு. அந்த ஆள் தாண்டா கண்ணு வச்சுக்கங்கடா நீங்க. அதை வச்சு நம்ம வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்டா. போச்சே வந்ததும் போச்சா போ. ஹலோ சொல்லுங்க யாரு? ஹலோ முக்கியமான ஃபோனு. யாரா? நம்ம வியாபாரி தான். ஹலோ ஹலோ பொருள் ஒன்று வந்துருக்கு. வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். போட்டோ பாருங்க. நல்ல பொருள் தானே, எடுத்து நம்ம இடத்துக்கு வந்துடு. சரி நான் வந்துடுறேன். என்னவா? பொருள் ஒன்று வந்திருக்கான், ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க எப்படியும் ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ளே இல்லை முடிச்சிடணும். வணக்கம் தலை. வாங்க வியாபாரி. இந்த இருக்கு சங்கு. இந்த போட்டோ அனுப்பிவிட்டேன்ல. என்ன யாரு எத்தனை லட்சம் போவான்? சொத்த மாதிரி தெரியுதே, எவ்வளோ போகுன்னு தெரியல. சரி இப்போதைக்கு இதை வச்சுக்க. என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? பார்த்து போட்டு கொடுங்க. சங்கு அங்கே பணம் தான் பார்த்துறீங்க. கூட குறையா இருந்தால் உனக்கு தராமல. பார்த்துக்குறோம் விடு. சரி பாருங்க வரேன். எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் போகும்டா. நான் அவனுக்கு பங்கு கொடுப்போமா? நீ ஒரு ஆளு தலை, அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வரல செக் போஸ்ட்ல பிடின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 5 லட்சம் பிரிச்சுட்டு போறது விட்டு. சூப்பர் தலை. ஆளுக்கு 5 லட்சம் பிரிச்சுக்கிறோம். அட ஊழுக்கு 5 லட்சம் வேணுமாம்ல. ஹலோ எங்கே இருக்கிய? குடோன்ல. சரி அங்கே இருங்க, ஒரு விஷயம் பேசணும் தான். சரி சரி வாங்க. டேய் அவர் வரான்டா. யார் உங்கள் அப்பாவா? இவன் ஒரு ஆள்ரா. சங்கு யார் வரான்டா? டேய் அந்த ஆளியாண்டா இங்கே வராரு. சந்தேகப்பட தெரிஞ்சா என்ன? சந்தேகப்பட்டு தெரிஞ்சா அவரா வர போறாரு. வரட்டும்டா. இப்போ அவருக்கு அடிக்கு இருக்கு பாரு. என்ன சொல்லி மண்டே விழுதுல பேசணும். தம்பி வாடா. சொல்ல. தம்பி பழைய பண்ணியா? போனே. ஆனால் கடைக்காரி வந்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. வந்து சங்கு எடுத்தோம்ல. ஆமாம். அதில் ஒரு சங்கு பரண்டு இருந்துச்சு. என்னென்ன சங்கு பரண்டு இருந்தா சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு ஒரு சங்கு இருந்துச்சு. அதான் வளம்புரி. அதான் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் விற்று நானே எடுத்துக்கலாம் பார்த்தேன். வியாபாரி நம்மளை ஏமாற்றிட்டான். அதான் உங்கள்கிட்ட சங்கு தானே, அதான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. நீங்கள் ஒத்துழைச்சின்னா அவன்கிட்ட பேசி நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம் சங்கை. என்ன சரியா? என் பொருளை எடுத்துட்டு என்னே வியாபாரம் பேசுறேண்ணே. சொல்கிறது சரிதான் தம்பி. பொருள் உங்கள்கிட்ட. நான் சொல்கிறத செய்யுங்க, பணத்தை நான் வாங்கி தரேன். அப்புறம் பார்த்துக்கோங்க. சரி பேசி சொல்கிறேன். டேய் இங்கே வாடா. டேய் இங்கே வாடா. நேற்று சொல்லி அடுத்த நாளே சங்கு வந்துச்சுன்னு சொன்னால் குழந்தை கூட நம்பாது. ஆனால் இவங்க நம்பினாங்க. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு சங்கை பற்றி தெரியாதுன்னு கார்த்திகிட்ட சொல்லி எப்படியோ நம்ப வச்சேன். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டேன். நீங்கள் வியாபாரம் சொன்னாலே அது யார்? அவன் பேர் குபேரன். எப்போதுமே பாதுகாப்பாக தான் இருப்பான்.
மொத்தமாக இருந்தால் அவனை தொட விட முடியாது. அப்போ அவனை நம்ம எப்படியா நினைக்கிறது? நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சொல்லுங்கள் யாரு? நான் அன்றைக்கி சங்கு கொடுத்தேன்ல, அதை பற்றி கொஞ்சம் பேசணும். நம்ம இடத்துக்கு கொஞ்சம் வர முடியுமா? சரி இந்த வாரம் இருங்க யாரு. சரி கொஞ்சம் வேகமா வா. ஹலோ, இந்த ஆளையும் நம்மளை சம்மந்தம்லாம் கூப்பிட்றாரு. என்ன யாரு தனியாக வர சொல்லியிருக்கியா? என்ன செய்தி? எல்லாம் நல்ல செய்தி தான். குபேரனுக்கு இத்தனை வருஷமாக பழகியிருக்கான், கொடுக்கலவங்க எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாப்பிலன்னு எதிர்பார்க்கல. சங்கு கொடுத்தோம்ல, அதில் பணம் சரியாக வரல. உண்மை என்னென்னா, அன்றைக்கி நான் அவன்கிட்ட கொடுத்தது ராமேஸ்வரத்தான் போகிற சங்கு தான். அது தெரியாமல் அதை விற்க போயிட்டான். நான் உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன், ஒரிஜினல் சங்கு என்கிட்ட தான் இருக்குது. அதை விற்றா பாதி உனக்கு. குபேரன் கதையை மட்டும் முடிச்சிரு, மீதி நான் பார்த்துக்கிறேன். அவன் இடத்துக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். இல்லாமல் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களையும் வேறு கொண்டுருவான். பார்த்து பண்ணிங்க. எனக்கு என்னமோ சரியாக போகிற மாதிரி தெரியலை. சரி சரி நல்லாடா, சரி விட்டுல. ஆமாம் இவன் ஒரு ஆள், இவங்க தான் நினைக்கணுமோ. மொத்தா எனக்கே ஸ்கெட்சா? வாங்கடா. ஏய் நான் யாரும் தெரியாம ஸ்கெட்ச் போறீடா. டேய் வாங்கடா, டேய் வாங்கடா, வாங்கடா டேய். புறா அவனை சாவுடா. தானே அவனை புறா. இப்போ புறா போன எங்கடா என் மாப்பிள்ளைக்கு இந்த ஃபோனை போடுறேன். மாப்பிள்ள நம்மளுக்கே ஸ்கெட்ச் போட்டாங்க. நம்ம இடத்துக்கு இங்கே வேமாவா? எங்கடா அந்த மாப்பிள்ள வரும்? அவங்கள ஒருத்தனை விட மாட்டான்டா. நம்மளை போடும். நம்மள கார்த்தி கத்தி விட்றா. தலை பார்த்தல ஸ்ரீதரை போட்டாங்க. வா வா. டேய் 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 ஸ்ரீதர், டேய் யாரா? டேய் என்னடாச்சு? யாரா உன்னை வெட்டினது? ஏன்டா தனியா விட்டு போனேன்? செத்துறான் பாத்தியா? போன வருஷம் திரும்ப வருமா? வருமா? இன்னைக்கு இவனுங்களை யாரா கொன்னது? நான் தான்டா. கூட இருந்து குழி பறிக்கிறீங்களாடா? கூட இருந்து குழி பறிக்கிறியா? நீயா நானா? சங்கை நீயே வச்சுக்கிருவேன், பணத்தை நீயே வச்சுக்கிருவேன். நான் விரல் சுப்பிட்டு போறதா? வெட்டுக்கடா அவனை. போடுங்கடா அவனை. மறை குத்துறா அவனை. அமுக்கடா போட்டு. நேத்து பேஞ்ச மலைய மரத்தை காலா மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே போட வந்துட்டீங்களாடா? டேய் நாங்க நேத்து முளைச்ச காலம் தான்டா. ஆனா அந்த காலங்கையில தான்டா உனக்கு சாவு. உங்க எல்லாரையும் டேய்
நீனுமாடா? என்ன உன் அடிமை நினைச்சிட்டு இருக்கியா? யாரு சங்க யாரா எடுக்கிறது? எல்லாரையும் போட்டாச்சு, இவன் மட்டும்தான் பாக்கி. பேசி பார்ப்போம், இல்லைனா குத்தி போட்ட வேண்டியதான். இப்போ நான் போடுறேன். காசு வரட்டும், அப்புறம் பார்த்துக்குறேன். ஹாய்டா. வாங்க தலை. எங்கே நான் சொல்கிறத கேட்காம பயந்துட்டே இருந்தேன். இல்லைன்னா கட்டாண்டத்தில் அவனை போட்டேன், இல்லைன்னா அவன் நம்மளை போட்டிருப்பான். பணம் மட்டும் கைமாட்டான், பாதி உனக்கு தான். என்னைக்கு தான் நானும் பெரிய ஆள் ஆகுறது. இவங்களோட இருந்தால் ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அதான் நானும் இறங்கி பண்ணிட்டேன். இதான் பணம் என்கிட்ட தான் இருக்குது. சீரியல் நம்பர் போட்ட காசு என்கிட்ட தான் இருக்குது. பணம் மட்டும் கைமாறட்டான். இனிமேல் நாங்கள் தான். சொல்கிறதா இருக்கேன். இதெல்லாம் காசு காண்டி போட நினச்சியா? 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிய கொலை ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கு எவ்வளோ எதிர்க்காங்க தெரியுமா? எந்த பிரச்சனைலாம் எனக்கு முன்னாடி வந்து நிற்பாப்பா எங்கள் அண்ணன். நான் இருக்கல என் தம்பி மேலே கை வைப்பியா நீ? ஏய் தம்பி, உனக்கு எதுவும் அடி எதுவும் பண்ணலையே? ஆசைக்கு போயிருமா? வேணாண்ணே, வேணாண்ணே. டேய் தம்பி, வாடா சீக்கிரம் போ. அப்போ நினைக்கல, அதான் அவங்களோட கடைசியாக பைக்கில் போகிறோம். சேது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால் குழப்பம் நடத்த முடியாது. அவனை நம்ம இடத்துக்கு வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் மேலே என்னைக்கு நினைக்காதடா, உங்களே கொண்டு ஒருத்தன் வருவான்டா. டேய், நான் வானம் மாதிரிடா, நீங்களாம் கீழே தான்டா. அன்னைக்கு நீங்கள் பண்ண கொலை தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சாவுறதுக்கு காரணம். கூட பிறக்கலைனாலும் என்னை தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. தொழில் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சே பார்க்க முடியல. இல்லாத இந்த உலகத்தில் நீங்கள் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஆனால் தான் நீங்கள் 2 வரையும் கொண்டேன். ஃபஸ்ட்டு ஸ்ரீதரை கொண்டேன். குபேரனை என்னால் தனியாக கொள்ள முடியாதுன்னு உன்னை என் பக்கத்தில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குபேரனை கொண்டேன். குபேரனை கொண்டு 2 பேரையும் அவங்களே வெட்டிக்கிட்டு செத்த மாதிரி பிளானை போட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிறது நீ மட்டும்தான். எப்படி என் பிளானு? இதெல்லாம் நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு தான் பண்ணேன். பணத்தை வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, என்ன ஆளை விட்டுருங்க. ஏ காத்தி கத்திடுறா, போடுறா அவனை. போடுறா அவனா, டே போடுறா. கத்தி கூட டே. டே உன்னை விட்டா நமக்கு தான் நாற்பது. டே போடுறா அவனை. மறுநாள் எப்படி இருக்கு, ஊருக்குள்ள போயிட்டான். மறுநாள் அவன் வீட்டுக்கே தேடி போனான் அவனை போடுறதுக்கு. செந்துரா, காசு எங்கடா இருக்கு சொல்றா. இல்லையும் பார்த்தா பாவமாக தான் இருக்கு. நான் மாட்டிக்கிறவனே. கார்த்தி முடிச்சுட்றா.
ஏன்டா என்னடா குழம்பிட்டே நீங்கள் சொல்லுங்கடா. டேய் அவர் நம்மள வச்சு கேம் ஆடிட்டு இருக்காரா? அன்னைக்கு காளியை கொள்ளும்போது கூட போதில் உழைத்தாரு. எனக்கு தெரிஞ்சு சங்கம் போய் பணமும் போய் தான் நினைக்கிறேன். இப்போ கூட நம்மளை மாட்டி விடாம வர சொல்லியிருக்காரு. இது ஏன்டா நீங்கள் முன்னாடியே சொல்லலை? நேராக நம்மளை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பான்டா. சரிவா 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம். பாதியா? அதான் நீ எங்களை வச்சு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன பாதின்னு சொல்லிருக்க? ஒழுங்கா பண்ண உலக சண்டாயிட்டு போயிட்டே இரு. பணத்தர்றா. சங்கு போய் தான் நீங்கள் பண்ண கொலைக்கு தான் நான் பணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒழுங்கு மரியாதை நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஒருத்தர் சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருங்க, இல்லைன்னா உங்களே போட்டுருவேன். எங்களே போடுறியா? உன் அண்ணனை பண்ணணும் நீ கொண்டு இதுலேயும் எங்களை இருக்கிற. நீ போய் சரண்டர் ஆவியா? நான் ஏன் சரண்டர் ஆகணும்? நான் சொன்னதை கேட்டால் 3 பேர் கீழே இறங்குவிய, இல்லைன்னா மேலே தான். நம்மளே போடுறான் அவரு. யார் மேலே போகிறா யார் கீழே போகிறான்னு இப்போ தெரிஞ்சிடும். எறா ஏதாச்சும் இருந்தாலும் இங்கேயே போட்டுருவோம். நம்மளா பார்த்தியா? சாவடா. நம்ம சாவலாம் அவன் சாவன்றான்.